எமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். ராகு கேது பயிற்சியினால் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை இப்போது பார்க்கலாம். ஹேவலிம்பி ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 வியாழக்கிழமை பகல் மணி 12:42க்கு ராகு பகவான் கன்னிராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் கன்னிராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்திலிருந்து 5ஆம் இடமான மகரத்திற்கு மாறுகிறார். ராகு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது நல்லதல்ல. ஏமாற்றுபவர்கள், திருடர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த அமைப்பு பயன் தரும். ஆனால் எளிதில் மாட்டிக்கொள்ள நேரிடும். நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் கூட தடுமாற நேரலாம். அல்லது பண விஷயத்தில் யாராவது தங்களை சிக்கலில் மாட்டிவிட நேரலாம். பிறர் பொருள் உங்களிடம் தாமாக வந்து சேரும். நேர்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு ராகு உதவி செய்வார். தவறானவர்களை சிக்க வைப்பார். குடும்பத்தில் பணம் தொடர்பான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதால் கவனம் தேவை. ராகு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகளால் கவலை உண்டாகும். சொன்னபடி கேட்காமலும் மனம் போனபடி அவர்கள் எடுக்கும் முடிவுகளாலும் வேதனை உண்டாகும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி முதலியவற்றை சரிவர செய்வதாலும் பாவத்திலிருந்து விடுபடலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வியாபாரிகளுக்கு அளவற்ற லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சற்று மந்த நிலையை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு இது யோகமான காலமாகும். ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைவதுடன் தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கும். இனி தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்துள்ள கேது என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். தெய்வீக காரியங்களில் ஆர்வமுடன் இருப்பீர்கள். தடங்களாகி நின்று போன கோவில் திருப்பணிகள் மீண்டும் நடைபெற உதவி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். புனித யாத்திரைகள் செல்லும் சந்தர்ப்பம் உண்டு. பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிகளும் கிடைக்கும். மொத்தத்தில் தவறானவர்களை மேலும் தவறு செய்யும்படி செய்து தண்டிக்கவும், நல்வழி நடக்கும் நேர்மையாளர்களுக்கு மேன்மையான வாழ்வு கிடைக்கவும் இந்த ராகு கேது பயிற்சி உதவும். மற்ற ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை எமது அடுத்த பதிவுகளிலே பாருங்கள். நன்றி.